சாக்கடை கட்டும் வரை போராடுவோம். மண்டல எண் 1, வார்டு எண் 25, தங்கராஜ் கவுன்சிலர். கிட்டத்தட்ட எஸ்பி நகர் ரங்கநாதபுரம் பகுதிக்கு சாக்கடை வேணும்னு கேட்டு 20 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்கள் இருக்குது. இதில் நான் 7 வீதியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா இடுப்பு கட்ட அளவுக்கு தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே போயிடும். மழை தண்ணி கூட டிச்சு தண்ணி கலந்து அந்த பாதை நல்ல தண்ணி தொட்டிக்குள்ளே இறங்கிடும். அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு கூட சூழ்நிலை இல்லாத இருந்த காலத்தில் நாங்களும் பல இடத்துல போய் மறியல் பண்ணணும், மனு கொடுத்துருக்குறோம். எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 1,80,00,000 ரூபா ஒரு ஃபண்டு கொடுத்தாங்க. சாக்கடை கட்டும் பணி ஒரு 4 மாதம் நடைபெற்று வந்து இப்போ இந்த 2 மாதம் சாக்கடை பணி நிறுத்தியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் இபியில் போல் வந்து குறுக்க வருது, இபி போல் மாற்றினா தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நாங்கள் இபி ஜேயை கேட்டு பார்த்தா சிஇ சொல்கிறாங்க, சிஇ போய் கேட்டால் எஸ்இ சொல்லதான். அப்போ யாருக்கிட்ட தான் போய் இதை கேட்குறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட நானும் 2 மாதம் எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. கடைசியில் என்னங்கிறேன், இது எங்களுக்கு இந்த எஸ்டிமேட் வந்து எங்களுக்கு போட ரைட்ஸ் இல்லைங்க, 30 கம்பு இருக்குது, பாதி தான் பிரித்து போட முடியும். அப்போ அது 2 மாதம் கழித்து சொல்கிறாங்க இந்த வார்த்தை. அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு சுகாதார கேடாக இருக்குது. திச்சு தண்ணி தேங்கி நிற்கிது, கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, பொதுமக்கள் பிரச்சனை இருக்குது. நீ மழை காலம் மழை வந்துன்னா மறுபடியும் அதே தண்ணிகள் வீட்டுக்குள்ளே வரும். நான் பல 3 முறை ஈடுபட்டோம். அதனால தான் இன்றைக்கி என்னென்னா பொதுமக்களோடு சேர்ந்து டிச்சுக்குள்ளே இறங்கி போகிறான்னு வேறு வழி தெரியல எனக்கு. பொதுமக்கள் சுகாதாரத்தை பார்க்குறது சுகாதாரத்துறை எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாநகராட்சியிலேருந்து சுகாதார ஆய்வாளர் வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது, டிச்சு தண்ணி நிற்கிது, அன்றாண்டு கொசு மருந்து அடிக்கணுங்கிறது பலமுறை சொல்லியுமே நடவடிக்கை எடுக்கலை. அதனால் பொதுமக்களாக எந்திரிச்சு இன்றைக்கி போராட்டத்துக்கு வந்து ரோட்டுக்கு வர நிலைமை உண்டாயிடுச்சு. அது காரணம் மாநகராட்சி. அப்போ இதை வந்து செவிசாய்க்காமல் இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். அதனால் பலமுறை முறையிட்டு இருக்கிறேன். இது நடவடிக்கை எடுக்கலைன்னா டிச்சு கட்டும் வரை போராடுவோம். டிச்சு என்னைக்கு ஃபைனல் ஆகிற வரைக்கும் போராடுறதுக்கு தயாராக தான் இருக்கும். நல்ல முறையாக பண்ணி கொடுக்கறதுக்கு மாநகராட்சி ஏற்பாடு செஞ்சுருக்கோம்.